காவிரியில் தமிழ்நாட்டிற்கான உரிய தண்ணீரை கர்நாடக அரசு தர மறுத்து வரும் நிலையில் உரிய தண்ணீரை பெற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக செய்தியாளர் ஜெகதீஷ் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம். ஜெகதீஷ், வணக்கம். கூடுதல் தகவல் சொல்லுங்க. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கை கர்நாடக அரசு தொடர்ந்து வழங்க வருவதை மறுத்தும் இந்த ஆண்டு வழங்க வேண்டிய நீரை உடனடியாக திறந்துவிட வலியுறுத்தியும் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தமிழக சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவையின் கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்துகிட்டு காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இந்திய உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்துட்டு பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியிடம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் அந்த கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட இருக்கு. குறிப்பா அந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களுமே அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முதல்ல அனுமதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் கட்சிக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. கட்சிக்கு இருவர் என்று இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. மொத்தம் 13 கட்சிகளை சார்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் பேசி முடித்தவரை இறுதியாக அனைவரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் இறுதியாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் வெளியிடப்பட இருக்கு. இந்த கூட்டத்தின் இறுதியில் அனைத்து கட்சிகளும் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் முதல்வரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு தகவல். தகவலுக்கு நன்றி ஜெகதீஷ்.